وتخونوا أماناتكم وأنتم تعلمون. وقال الله تعالى في آية أخرى إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. وقال نبينا صلى الله عليه وسلم من استعمل رجلا من عصابة وفيهم من هو أرضى لله منه فقد خان الله ورسوله والمؤمنين أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் உயிருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் சிறப்பான இந்த நாளிலே அல்லாஹுவை வழிபடுவதற்காக ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்த 5 ஆண்டுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நாளின் நெருக்கத்திலே நாம் இந்த ஜும்மாவில் இருந்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக அடுத்த வாரம் நம்முடைய இந்த ஜனநாயக கடமையை நாம் தவறாமல் நிறைவேற்றியிருப்போம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நேரத்திலே நான் சில செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கே உரியது. மனிதர்கள் இங்கு தங்களை அதிபர்கள் என்று அழைத்து கொண்டாலும், பிரதமர்கள் என்று அழைத்து கொண்டாலும், அதிகாரம் படைத்தவர்கள் என்று அழைத்து கொண்டாலும் எல்லாம் ஒரு அடையாளம்தானே தவிர உண்மையான அதிகாரம் என்பது அல்லாஹுவின் கையில் இருக்கிறது. குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் என்று நாம் ஒரு வசனத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். அடிக்கடி நாமும் ஓதக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவே ஆட்சி அதிகாரத்தின் அதிபதியாக நீயே இருக்கிறாய். நீயே நாடியவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறாய். நாடியவர்களிடமிருந்து நீ அந்த அதிகாரத்தை பறிக்கவும் செய்கிறாய். விரும்பியவர்களை நீ கண்ணியப்படுத்துகிறாய். விரும்பியவர்களை நீ இழிவடைய செய்கிறாய். நன்மைகள் எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. அனைத்தின் மீதும் நீ ஆற்றல் பெற்றவன் என்ற அந்த வசனம் நமக்கு ஒரு செய்தியை சுட்டி காட்டுகிறது. இறைவன் நினைத்தால் ஒருவருக்கு அதிகாரத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தலாம். இறைவன் நினைத்தால் அதே அதிகாரத்தை கொடுத்து ஒரு மனிதனை இழிவடைய செய்யவும் செய்யலாம். அதிகாரத்தை பறிப்பதன் மூலமாகவும் ஒரு மனிதன் இழிவுக்கு ஆளாகலாம். அத்தகைய ஆற்றல் மிகுந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று இந்த செய்தி சுட்டி காட்டுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம், ஹந்தக் யுத்தத்தின் போது மதீனாவை சுற்றி சஹாபாக்களும் ரசூலுல்லாவும் அகழி தோண்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பாறையை பிளக்க முடியாமல், உடைக்க முடியாமல் சஹாபாக்கள் திணறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னபோது அவர்கள் சம்மட்டியை எடுத்து அந்த பாறையை உடைத்த அந்த வரலாறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு அடி அடித்த போது அதிலிருந்து ஒரு வெளிச்சம் கிளம்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதோ நான் யமனுடைய கோட்டையை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இன்னொரு அடி அடித்து அந்த பாதை சற்று விலகியதும் சிரியாவில் அங்குள்ள கோட்டையை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். மூன்றாவது அடி அடித்ததும் அந்த பாறை முற்றிலுமாக பிளந்தது. நான் கிஸ்ராவின் கோட்டையை பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து அந்த கல்லை உடைத்து அகற்றிய போது அந்த பகுதியை சுற்றி இருந்த எல்லா அரசாங்கங்களையும்
நான் கைப்பற்றப் போகிறேன், இஸ்லாத்தின் கையில் வீழப்போகிறது என்கின்ற நற்செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது உண்மையில் முஸ்லிம்களுடைய பலம் என்ன தெரியுமா? அந்த அகழியை ஏன் தோண்டினார்கள் என்று தெரியுமா? மதீனாவை சுற்றி இருந்த எல்லா எதிரிகளும், உள்ளுக்குள்ளே இருந்த யூதர்கள் உட்பட எல்லா எதிரிகளும் திரண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு போர் தொடுத்த போது மதீனாவை பாதுகாப்பதற்காக தோண்டப்பட்டதுதான் அந்த அகழி என்பது. அவ்வாறு பல எதிரிகளும் சேர்ந்து ஒன்றாக முஸ்லிம்களை துவம்சம் செய்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கிஸ்ராவின் கோட்டையை பார்த்தேன் என்று சொன்னார்கள், கைசரின் கோட்டையை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள், யமனின் கோட்டையை பார்த்தேன் என்று சொன்னார்கள். அதெல்லாம் இஸ்லாத்தின் கையில் வீழப்போகிறது என்கின்ற முன்னறிவிப்பையும் நற்செய்தியையும் சொன்னார்கள். அவ்வாறு சொன்னபோது நயவஞ்சகர்கள் என்ன கேலி பேசினார்கள் தெரியுமா? நாம் மதீனாவில் இருந்து கொண்டு நம்மால் கழிவறைக்கு செல்லக்கூட முடியவில்லை, கழிவறைக்கு செல்வதற்கு கூட நாம் அஞ்சி போக வேண்டியது இருக்கிறது. ஆனால் இந்த முகம்மது கிஸ்ராவின் கோட்டையை பிடிக்கப் போகிறாராம், ரோமானிய ஆட்சியை பிடிக்கப் போகிறாராம் என்று அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். அதிகாரம் என்பது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. அல்லாஹ் நினைத்தால் அந்த அதிகாரத்தை ஒருவரிடமிருந்து பறித்து வேறொருவரிடம் கொடுக்கலாம். கழிவறைக்கு கூட செல்வதற்கு அஞ்சி செல்ல வேண்டியது இருக்கிறது என்று சொன்ன அந்த சூழலில்தான் அல்லாஹ் அந்த அதிகாரத்தை இன்னும் சில ஆண்டுகளில் முஸ்லிம்களுடைய கையில் கைமாற்றி கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல் உங்களுக்கெல்லாம் தெரியும், கனான் தேசத்திலே அடிமை சந்தையில் விலைக்கு விற்கப்பட்டவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் அமைச்சரவையில் ஒரு முக்கியமான அதிகாரத்தில் அமர்ந்தார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது. அதோட நம்முடைய அனுபவங்களில் கூட நாம் பார்த்திருக்கலாம். இன்றைய பிரதமருக்கு முன்னால் ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு பிரதமர் இருந்தார், 2004 முதல் 2014 வரை. அந்த பிரதமர் அதற்கு முன்பு ஒரு கல்வியாளராகத்தான் அறியப்பட்டார், ஒரு படித்த மேதையாகத்தான் அவர் அறியப்பட்டிருந்தார். உலகின் முக்கியமான பல்கலைக்கழகங்களில் பொருளாதாரம் பயின்ற ஒரு மேதையாகத்தான் அவர் அறியப்பட்டிருந்தார். அந்த மேதமைக்காகவே அவர் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராகவும் ஒரு பொறுப்பேற்றிருந்தார் ஒரு சில காலகட்டம். தோழர்களே, ஆனால் அதற்கு பிறகு 2004 ஒரு கட்சி அதிகமான இடங்களை பிடிக்கிற போது நீங்கள் தான் பிரதமர் என்று அவரிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் தான் பிரதமர் என்று சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தை தான் அவரே சிம்மாசனத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்தது. எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதற்கு முன்பு வரை கல்வி என்கின்ற களத்திலேயே களமாடிக்கொண்டிருந்த அந்த மனிதர், அந்த அடிப்படையில் உள்ள சேவைகளை செய்து கொண்டிருந்த அந்த மனிதர் எப்படி திடீரென்று ஒரு பெண்ணம்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு பிரதமராக மாறினார்? எப்படி உலகமே புகழும் ஒரு தலைவராக மாறினார்? அன்றைக்கெல்லாம் உலகம் பொருளாதாரத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரத்திலே இந்தியாவை ஓரளவுக்கு அவர் தடுமாறாமல் காப்பாற்றினார் என்பதாலேயே உலகம் முழுக்க அவருக்கு நல்ல பெயர் இருந்தது. எப்படி அந்த அதிகாரம் அவருடைய கைக்கு வந்தது? நம்முடைய பார்வையில் அதிகாரத்தை கைமாற்றி கொடுப்பவன் இறைவன். ஒரு களத்தில் ஒருவர் இருந்தால் வேறொரு களத்திற்கு அவரை கொண்டு வந்து அவருக்கு முடிசூடுபவன் இறைவன். அப்படிங்கிற அந்த வசனம் தான் அங்கே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள், இஸ்ரவேலர்களில் நபிமார்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள். தாலூத் என்பவருடைய அந்த படையிலே அவர்கள் ஒரு சாதாரண சிப்பாயாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த எதிர்த்து ஜாலூத்தை யார் வீழ்த்துகிறார்களோ அவருக்கு நான் என்னுடைய மகளை திருமணம் முடித்து தருவேன், அவருக்கு நான் என்னுடைய அதிகாரத்தில் பங்கு தருவேன், என்னுடைய இடத்தில் நான் வந்து அமர வைப்பேன் என்று சொன்ன அந்த நேரத்தில் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதேபோல் அந்த எதிரியை வீழ்த்தினார்கள், அந்த மன்னருடைய மகளை திருமணம் முடித்தார்கள், அதே போல ஆட்சியாளராக மாறினார்கள் என்று பார்க்கிறோம்.
ஒரு நபியே ஆட்சியாளராகவும் இருக்கிற அந்த பாரம்பரியம் என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நபிமார்கள் வேறாகவும் ஆட்சியாளர்கள் வேறாகவும் தான் இருந்தார்கள். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அதிகாரத்தை கைமாற்றி கொடுப்பவன் இறைவன். எனவே அந்த நம்பிக்கை நமக்கு முதலாவது வர வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த உரையை அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, இந்தியா என்பது பல்வேறு மக்கள், பல்வேறு இன மக்கள், பல்வேறு சமய மக்கள் வாழக்கூடிய ஒரு பூந்தோட்டம், ஒரு அமைதியான பூந்தோட்டம். அப்படித்தான் இந்தியா இருந்தது. ஆனால் இடைப்பட்ட காலங்களில் இங்கு மதவாத நஞ்சும் மதவாத விஷமும் கலக்கப்பட்டதற்கு பிறகு இந்தியாவுக்கு ஒரு கோர முகம் இருப்பதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் அடுத்து 3வது முறையாகவும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற வெறியில் மதவாத சக்திகள், பாசிச சக்திகள் இன்றைக்கு பெரிய அளவில் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நாம் நம்முடைய ஜனநாயக கடமையை, அடுத்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த கடமையில் நாம் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. அருமையான தோழர்களே, முதலாவது ஒரு விஷயம், அதிகாரம் என்பது ஒரு சமூகத்திற்கு மிக முக்கியமானது. அதிகாரம் இல்லாமல் ஒரு துரும்பை கூட நகர்த்த முடியாது. மார்க்கம் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் குடியிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் மக்காவிலிருந்து அவர்களை துரத்துவதற்கோ அல்லது கொலை செய்வதற்கோ அல்லது அவர்களை சிறை வைத்து சாகடிப்பதற்கோ அந்த மக்காவாசிகள் முயற்சித்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர் தாக்குதல் தொடுக்கலாமா என்று மனதுக்குள் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான், நீங்கள் இப்பொழுது மக்காவை துறந்து மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான். உங்களுக்கெல்லாம் தெரியும், அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனார்கள். ஹிஜ்ரத் அவர்கள் புறப்படுகிற நேரத்தில் ஒரு துஆ செய்தார்கள் என்று திருக்குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இறைவா, என்னை திருப்திகரமான முறையில் இந்த மக்காவிலிருந்து வெளியேற்றி நீ திருப்திப்படக்கூடிய முறையில் ஒரு நகரத்தில், உண்மையான ஒரு நகரத்தில் என்னை குடியேற்று. வஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, உன் தரப்பிலிருந்து எனக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்பதை இந்த சமூகம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் திருப்திகரமான வெளியேறும் இடம் என்று மக்காவை சொன்னார்கள், திருப்திகரமான நுழைவிடம் என்று மதீனாவை சொன்னார்கள். அந்த மதீனாவில் போய் நான் என்னுடைய பணியை, அழைப்பு பணியை நான் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் என் கையில் அதிகாரம் வேண்டும், எனக்கு துணை புரியக்கூடிய அதிகாரத்தை இறைவாணி கொடு என்று கேட்டார்கள். அழைப்பு பணியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பெரும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் இல்லாமல் சாதிக்க முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆ செய்தார்கள். இப்படி ஒரு துஆ செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வை உத்தரவு போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு சமூகத்திற்கு அவர்கள் நற்பணியை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் கூட அவர்களுக்கு மிகவும் தேவை அதிகாரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதிகாரம் இல்லாமல் இங்கே ஒரு துரும்பை கூட நாம் நகர்த்த முடியாது. அதனால்தான் அதிகாரத்தை நோக்கி ஒரு சமூகம் அடியெடுத்து வைக்க வேண்டும். ஆனால் கடந்த கால வரலாறுகளில் ஓரளவுக்கு அதிகாரத்தில் இருந்த நாம் அதற்கு பிறகு சரியான வழிகாட்டல் இல்லாத காரணத்தினாலும், விழிப்புணர்வு போதிய அளவு இல்லாத காரணத்தினாலும், அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற உட்பூசல்களின் காரணத்தினாலும் மெல்ல மெல்ல நம்முடைய பிடியை இழந்து கொண்டே தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் அந்த இழப்பு நிலையில் தான் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். சமூகம் தங்களுடைய கடந்த கால நிலையை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் இருக்கின்ற இடம் எப்படிப்பட்டது என்பதை சற்று கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வகையில் அருமையான தோழர்களே, ஆட்சியாளர்களுடைய தேர்வில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஒரு பொறுப்புக்கு, ஒரு பதவிக்கு நாம் ஒரு ஆளை நியமிப்பது என்பது அது ஒரு அமானிதம் சார்ந்த விஷயம். அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சஹாபாக்கள்கிட்ட பேசி கொண்டிருந்த போது, உரையாற்றி கொண்டிருந்த போது,
கிராமவாசி வந்து நின்று கொண்டு கேட்டார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸாஅத்து, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை துண்டிக்க விரும்பவில்லை. அவருடைய பேச்சை காதிலே போட்டுக்கொண்டு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போ சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்க, அவர் கேள்வி கேட்டது ரசூல்லா காதில் விழலை போல, அதனால தான் அவருக்கு பதில் சொல்லாமல் ரசூல்லா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சில பேர் சொல்ல. இன்னும் சில பேர் இல்லை இல்லை ரசூலுடைய காதில் விழுந்து விட்டது, ஆனால் பேச்சை இடைமுறிப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை, அதனால் அவங்க தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சில பேர் சொன்னார்கள். எப்படியோ ரசூலுல்லா பேசி முடித்தார்கள். முடித்ததற்கு பிறகு கேட்டார்கள், ஐன உராஹு ஸாயில அனி ஸாஅத்தி, எங்கே காணோம்? மறுமை நாளை பற்றி ஒருவர் கேள்வி கேட்டார், எங்கே காணோம் என்று கேட்டார்கள். உடனே அந்த மனிதர், ஆனால் யார சொல்லலாம், இதோ நான் இருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே என்று எழுந்து நின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன கேள்வி கேட்டீங்க? மறுமை நாள் எப்பொழுது வரும் என்றா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பதில், மறுமை நாள் எப்பொழுது வரும் தெரியுமா? இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்ததிரிஸ்ஸா, ஒரு பொறுப்பை தகுதி அல்லாதவரிடம் கையளிக்கப்படும் போது, தகுதி அல்லாத ஒருவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படும் போது நீ மறுமை நாளை எதிர்பார்த்துக்கொள் என்று அந்த சஹாபியிடம் சொன்னார்கள். அதுக்கு முன்னாடி சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அமானிதம் பால்படுத்தப்படும் போது என்ன செய்யும்? மறுமை நாள் வரும்னாங்க. அமானிதம் வீணடிக்கப்படும் போது வரும்னாங்க. அப்போதான் அந்த சஹாபி கேட்டார், அமானிதத்தை வீணடிப்பது என்றால் என்ன? அப்போதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமானிதத்தை வீணடிப்பது என்பது, பாலடிப்பது என்பது தகுதி இல்லாதவரிடம் பொறுப்பை ஒப்படைப்பது என்று சொன்னாங்க. தகுதி இல்லாத ஒருவரிடத்தில், பொருத்தம் இல்லாத ஒருவரிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அமானிதம் பாலடிக்கப்படும். அமானிதம் பாலடிக்கப்படக்கூடிய அந்த காலம்தான் தீமைகள் மிகுந்த அந்த மறுமை நாளின் காலம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த சமூகம் இந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிஸ்தஅமல ரஜுலன் மின் இஸாபத்தின் வஃபீஹிம் மன் ஹுவ அர்லா லில்லாஹி மின்ஹு, ஒரு சமூகத்தில் ஒருவரை ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆனால் அந்த சமூகத்தில் அவரை விட அல்லாஹ்வுக்கு பிரியமான வேறொருவர் இருந்தால், இன்னொருவர் அல்லாஹ்வுக்கு பிரியமானவராக இருக்கும் நிலையில் அவரை விட தகுதியில் குறைந்த ஒருவரை ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தால் அந்த சமூகம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் மோசடி செய்த சமூகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தகுதி உள்ள ஒருவர், மிகவும் தகுதி உள்ள ஒருவர் இருக்கும்போது அவரை விட தகுதி குறைவானவரை தேர்ந்தெடுத்தால் அந்த சமூகம் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் முஸ்லிம்களுக்கும் துரோகம் இழைத்த சமூகம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அப்படி நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு உள்ள முறை என்பது எலெக்ஷன் தான், செலெக்ஷன் அல்ல. இருக்கின்ற எல்லோரிலும் மிகச் சிறந்தவரை தேர்ந்தெடுக்கிற அந்த வாய்ப்பு முடியாது. நிற்கின்றவர்களில் யார் என்றுதான் நாம் பார்க்க முடியும். அதிலேயும் கூட நிற்கின்ற எல்லோரும் யோக்கியர்களாக இருந்து விடுவார்கள் என்று சொல்லவும் முடியாது. இன்னும் சொல்ல போனால் கடந்த காலங்களில் நாம் மாறி மாறி எல்லா ஆட்சியாளர்களாலும் முதுகில் குத்தப்பட்டிருக்கிறோம். எல்லா ஆட்சியாளர்களாலும் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறோம். இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் மோசமானவர் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இல்லை. எல்லோரும் முஸ்லிம் சமூகத்தை பதம் பார்த்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் தோழர்களே, யார் மிகவும் குறைந்த தீமைக்குரியவர் என்று பார்க்கலாம். எரிகின்ற கொள்ளிகளில் எல்லா கொள்ளிகளும் மோசமான கொள்ளிகள் தான். ஆனால் சில நேரங்களில் அந்த கொள்ளிகள் சோறாக்கவும் பயன்படும். சோறாக்குவதற்கும் நமக்கு கொள்ளிகள் தேவைப்படுகின்றன. எனவே எரிகின்ற கொள்ளிகளில் எல்லா கொள்ளிகளும் மோசமானது என்று சொல்ல முடியாது. 2 கொள்ளிகளில் எது பரவாயில்லாத கொள்ளின்னு பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், லைசல் ஆகிலுல்லதி யஅரிஃபு ஷர்ர மினல் கைரி, எது நன்மை எது தீமை என்று அறிபவர் புத்திசாலி கிடையாது. எது தீமை எது நன்மை என்று அறிபவர் புத்திசாலி இல்லை. ஏன்னா தீமைங்கிறத எல்லாத்துக்கும் தெரியுமே, நன்மைங்கிறத எல்லாத்துக்கும் தெரியுமே. அதை பாகுபடுத்தி அறியக்கூடியவர் புத்திசாலி கிடையாது. உண்மையில் புத்திசாலி, உண்மையில் அறிவுள்ளவர் யார் என்றால் அவங்க சொன்னாங்க, ஒயின்னமல் ஆக்கிலுள்ளதி யஅரிஃபு ஷர்ரைனி, 2 தீமைகள் வரும்போது அந்த தீமை 2 தீமைகளில் எது மோசமான தீமை, 2 நன்மைகள் வரும்போது அந்த 2 நன்மைகளில் எது மிகவும் நல்ல நன்மை என்று யார் வித்தியாசப்படுத்த தெரிந்து கொள்கிறாரோ அவர்தான் அறிவாளி என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். எனவே அருமையான தோழர்களே, நம்முடைய அனுபவத்தை பொறுத்த மட்டில்
கடந்த காலங்களில் நம்மை ஆண்ட எல்லோரும் நமக்கு துரோகம் இழைத்திருக்கிறார்கள், முஸ்லிம் சமூகத்தை அவர்கள் கிள்ளுக்கிரையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது உண்மையானாலும் கூட, இரண்டு தீமைகள் நிற்கின்ற இடத்தில் எது மோசமான தீமை என்று இனம் கண்டு அவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டிய பொறுப்பு சமூகத்தில் இருக்கிறது. எது ஓரளவுக்கு பரவாயில்லாத தீமை என்பதை தேர்ந்தெடுத்து அவர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரமையான தோழர்களே, நமக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்பு ஒரு விஷன் டாக்குமெண்ட் என்று இந்த பாசிச கட்சி வைத்திருந்தார்கள். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்பு எங்களுடைய தொலைநோக்கு பார்வை திட்டம் என்று வைத்திருந்தார்கள். அந்த தொலைநோக்கு பார்வை அந்த திட்டத்திலே அவர்கள் வைத்திருந்த மிக முக்கியமான விஷயம், பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டுவதுன்னு இருந்துச்சு. அதே போல உங்களுக்கு எல்லாம் தெரியும், பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது என்பதையும் இந்த விஷன் திட்டத்தில் வைத்திருந்தார்கள், தொலைநோக்கு திட்டத்தில் வைத்திருந்தார்கள். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு எதை அவர்கள் தொலைநோக்கு திட்டமாக வைத்தார்களோ இன்றைக்கு அவர்கள் அதை செய்து முடித்து காட்டியிருக்கிறார்கள். நாமெல்லாம் ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்து மக்களை அணிதிரட்டுவதற்காக இப்படி பேசுகிறார்கள், ஓட்டுக்காக பேசுகிறார்கள், இதையெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அவங்களுடைய திட்டம் முடிஞ்சு போயிடும், அதுக்கு பிறகு ஓட்டு கேட்கறதுக்கு ஒன்றும் இருக்காது, எனவே இவர்கள் இதை பயமுறுத்துவதற்காக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் திட்டமாக வைத்திருந்ததை ஒரு கட்டத்தில் அவர்கள் மெஜாரிட்டியாக வந்த நேரத்தில் செய்து காட்டிவிட்டார்கள். அதே போல காஷ்மீருக்கான 370 அந்த அரசியல் திருத்தம் அதையும் கொண்டு வந்தார்கள், அதை ரத்து செய்தார்கள். நம்மளாம் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், நம்ம கண்ணு முன்னால எல்லாம் நடந்ததை பார்க்குறோம். சொல்ல போனால் இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை, இங்கிருந்த ஒரு விதமான ஒரு நெருக்கத்தை, மக்களுக்கு இடையிலான ஒரு நெருக்கத்தை கருக்கலைப்பு செய்து விட்டார். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவங்களுடைய இந்த டாக்குமெண்ட் விஷன் முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா இல்லை, இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய எச்ச சொச்சமாகத்தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை, அதுவும் உங்களுக்கெல்லாம் தெரியும், குடியுரிமை திருத்த சட்டத்தை எப்பொழுது அறிவிக்கிறார்கள்? நாமெல்லாம் முதலாவது நோன்பை வாயில வச்சிருந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை பற்றி முஸ்லிம் சமூகம் பேச முடியாத ஒரு காலகட்டத்தில் அதை அறிவித்தார்கள். நாமெல்லாம் நோன்பு வச்சிருந்ததுனால அதை பற்றி பேசவே இல்லை, பேசாத அப்படியே விட்டுட்டோம். அதே போல தோழர்களே, ஜனநாயகத்தை ஒழிக்கும் சட்டத்திட்டங்களை எல்லாம் தங்களுடைய அவர்கள் தொலைநோக்கு திட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். அதே போல நமக்கெல்லாம் தெரியும், புதிய பாராளுமன்றத்தை கட்டி வைத்து அங்கே அதிகமான எம்பிக்களை அமர வைப்பதற்கான அந்த வசதி வாய்ப்புகளோடு இன்றைக்கு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம நாட்டினுடைய நிதியமைச்சருடைய கணவர் அவர் சொல்கிறார், இந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் நடக்காதுன்னு சொல்றார். அவரே சொல்றார், நிதியமைச்சருடைய வாழ்க்கை துணைவர் சொல்கிறார். ஆக இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலே நாம் நம்முடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதில் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட என்ன செய்யக்கூடாது, பதிவாகாமல் விடக்கூடாது. முஸ்லிம் சமூகத்தின் ஒரு ஓட்டு, அதுபோல முஸ்லிம் சமூகத்தோடு நட்புறவு காக்கக்கூடிய மக்கள் அவர்களோடும் அணுகி ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல், ஓரளவுக்கு பரவாயில்லாத அல்லது 2 தீமைகளில் ஓரளவுக்கு பரவாயில்லாத தீமை என்று நாம் யாரை முன்னிறுத்துகிறோமோ அவங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் போய் கிடைக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை இந்த சமூகம் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான களத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அதற்காக கொஞ்சம் முயற்சிக்க வேண்டியதும் அதற்காக களமாட வேண்டியதும் பொறுப்பு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சமூகத்துக்கு அதிகாரம் என்பது மிக முக்கியமானது. ஆனால் இன்னைக்கு நாம ஓட்டு போட்டதுனால மட்டும் அதிகாரத்துக்கு வந்துட முடியாது. எதிர்காலத்தில் அதற்கு பல படிநிலைகளை நாம் தாண்ட வேண்டும். அதை இப்போ பேச முடியாது. ஆனால் அதற்கு ஓரளவாவது மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நாம் ஆசுவாசம் அடைய வேண்டிய தேவை இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் கழுத்து நெறிபட்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டின் எல்லா பகுதி மக்களும் எல்லா தரப்பு மக்களும் கிட்டத்தட்ட கழுத்து நெறிபட்டிருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தனி மனிதர்கள் தான் ஓஹோ ஆஹா என்று வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை தவிர பாக்கி இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் கழுத்து பிடி வந்திருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு இந்தியாவை திரண்டு இந்த ஆட்சியை
வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தை பார்க்கிறோம். வடக்கிலிருந்து சில நல்ல செய்திகள் வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். எந்த வடக்கு அவர்களை வாழ வைக்கும் என்று இதற்கு முன்பு நாம் நம்பிக்கொண்டிருந்தோமோ அந்த வடக்கிலேயே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கு முகத்தை சந்திக்கக்கூடிய நல்ல செய்திகளை எல்லாம் காதில் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அவர்களுடைய அனுபவங்களிலேயே அவர்களுடைய அகராதியிலேயே இல்லாத தென் மாநிலங்களை இன்றைக்கு அதிகமாக குறிவைத்து இங்கே தெருக்களில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை ரோடு ஷோன்னு சொல்ல மாட்டேன், தெருக்களில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய அகராதியிலே இல்லாத அளவுக்கு. எனவே அருமையான தோழர்களே, இந்த நேரத்தில் தான் தென் மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக மக்கள், குறிப்பாக முஸ்லிம் சமூகம், இந்த தேர்தலை தயவு செய்து சாதாரணமாக தான் நினைத்து விடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கும் வால் பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. யாரையும் நல்லவர்கள் என்று சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. ஆனாலும் கூட நம்முடைய அறிவு நமக்கு சொல்கிறது எது மோசமான தீமை, எது ஓரளவுக்கு பரவாயில்லாத தீமை எது என்று நம்முடைய அறிவு நமக்கு சொல்கிறது. அந்த அறிவு நமக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எப்போதும் போல நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. அதே போல நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உட்பூசல்களை எல்லாம் இந்த நேரத்தில் பெரிதுபடுத்தி கொண்டு நம்மை பாதிக்கின்ற அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்து விடக்கூடாது. அந்த வகையிலே நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாம் வாக்களிக்கிறோம் இல்லையா, அல்லாமா முஃப்தி ஷபீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, வாக்களித்தல் என்பது 3 விதமான தன்மைகளை கொண்டதுன்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய அடிப்படையில். ஒன்று, நாம் ஒருவருக்கு வாக்களித்தால் அவருக்கு நாம் சாட்சி சொல்கிறோம் என்று பொருள். சாட்சி சொல்கிறோம் என்று பொருள். அவர் நல்லவர், அவர் அந்த வேலையை செய்வார் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்கிறோம்னு அர்த்தம். அந்த சாட்சி என்பது பொய் சாட்சியாக இருக்கக்கூடாது. எனவே நமக்கு வேண்டியவர், நம்ம ஊர்க்காரர், நம்ம இனத்துக்காரர், அல்லது நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்குவார், இந்த மாதிரியான காரணங்களுக்கெல்லாம், அதே போல் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க இப்படிங்கிற காரணத்துக்காகவெல்லாம் நாம் அந்த வாக்குரிமையை செலுத்தினால் நாம் பொய் சாட்சியம் சொல்கின்றோம் என்று பொருள். ஏன்னா நாம் ஒருவருக்கு வாக்களித்தால் அவரை ஆட்சிக்கு தகுதியானவர் என்று நாம் சாட்சியம் அளிக்கிறோம் என்று பொருள். எனவே சாட்சியம் அளிப்பதற்கு பொய் சாட்சியம் இருக்கக்கூடாது. அதுபோல காசு வாங்கி கொண்டு சாட்சியம் சொல்லக்கூடாது. எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று. அதே மாதிரி தோழர்களே, இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க சொல்றாங்க, ஒருத்தருக்கு வாக்களிப்பது என்பது அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு சமம் என்று சொல்கிறார்கள், பரிந்துரைப்பதற்கு சமம். பரிந்துரை யாருக்கு செய்வோம்? யார் யோக்கியமானாலும் அவரை தான் செய்வோம். உதாரணமாக ஒரு கம்பெனிக்கு ஒருத்தரை நாம் என்ன செய்கிறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனிக்கு ஒருத்தரை வேலைக்கு அனுப்புகிறோன்னு வைங்க, மோசமானவரை வேலைக்கு அனுப்புவோமா? மோசமான ஒருத்தருக்கு நாம் ரெக்கமெண்ட் பண்ணுவோமா? எனவே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் நம்முடைய அளவுகோல் படி பரவாயில்லாத நபராக இருக்க வேண்டும். எனவே அதில் நாம் தவறிழைக்கும் போது நாம் மோசமான ஒருவருக்கு பரிந்துரைப்பதாக அர்த்தம் வருகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் அளிக்கக்கூடிய அந்த வாக்கு என்பது நாம் அவரை நம்முடைய வக்கீலாக நியமிக்கிறோம் என்று பொருள். அதாவது நாம் போய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடியாது, நமக்காக அவரை பொறுப்பாளராக நியமித்து அந்த மன்றங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நம்முடைய பொறுப்பாளர் அவர், நம்முடைய வக்கீல் அவர். இப்போ அப்படி பார்க்க போகும்போது தோழர்களே, நம்ம ஒருவருக்கு அல்ல, அவர் தொகுதி முழுக்க இருக்கிற அனைவருக்கும் அவர் தான் வக்கீல் என்று ஆகிறார். எனவே அந்த விஷயத்தில் நாம் தேர்ந்தெடுப்பதில் தவறிழைக்கும் போது நாம் ஒருவர் மட்டுமல்ல, அந்த மக்களே பாதிக்கப்படுவார்கள், அந்த தொகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அந்த பகுதி மக்களே பாதிக்கப்படுவார்கள். அப்போ எனவே அருமையான தோழர்களே, இந்த அம்சங்களை கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய தேர்வு முறையை நாம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு வாக்கு கூட செலுத்தப்படாமல் இருக்கக்கூடாது. எல்லா வாக்குகளும் செலுத்தப்பட வேண்டும். நாம் வாக்கு செலுத்துகிற போது அந்த வாக்கு என்பது இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய, இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய, இந்தியாவின் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய யாருக்கும் ஒரு வாக்கு கூட நம்முடைய வாக்கு விழக்கூடாது. அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு வரக்கூடிய தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும். அதுதான் இன்றைய காலத்தின் கட்டாயம். மார்க்கமும் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன்
பாதுகாப்பான ஒரு சூழலை நாட்டு மக்களுக்கு தந்தருள் புரிவானாக. அதற்கு ஏற்ற ஆட்சியாளர்களை அல்லாஹ் இந்த நாட்டுக்கு மாற்றி அமைத்து தருவானாக என்று இந்த நேரத்திலே துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.